பாருங்கள், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் எடுத்த மெத்தடே நீங்களும் எடுத்துங்க. அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வெரி ஈஸியாக வெரி சிம்பிளாக ஒரு ஆட்டுக்கால் பாயா பார்க்க போகிறோம். குக்கரில் செய்ய போகிறோம். சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ நான் ஆட்டுக்கால் முழுசாக தான் போட்டு செய்ய போகிறேன். இது மாதிரி இந்த ஜாயிண்டில் ஒரு கட் பண்ணிங்க, லைட்டாக கட் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். எல்லா ஜாயிண்ட்லேயும் நான் கட் பண்ணிக்கிறேன். 4 காலை வச்சு தான் செய்ய போகிறேன். சரிங்களா? இப்போ நான் தேவையான பொருள் எடுத்துக்கிறேன். 2 வெங்காயம் வெட்டிக்கிறேன், கருவேப்பிலை அரைச்சி வச்சுக்கிறேன், முந்திரி, தேங்காய் பூ எடுத்துக்கிறோம். சரிங்களா? 5 பச்சை மிளகாய், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, தாளிப்பு ஜாமான். சரிங்களா? பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிப்பூ, சோம்பு. சரிங்களா? ஒரு 50 கிராமு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 50 கிராம் ஊற்றிங்க. சரிங்களா? இப்போ தாளிப்பு ஜாமானை போட்டுக்குவோம். சரிங்களா? நல்லா பரட்டி விடுங்க. கிராம்பு வெடிக்கும், அதுக்கு தகுந்தபடி வெங்காயத்தை போட்டுக்கிறோம். சரிங்களா? நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ என்ன செய்கிறோம், வெங்காயம் கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா வெங்காயம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் வேகணும். சரிங்களா? கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம். நல்லா இந்த கலர் வந்தது மாதிரி இருக்கும். 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டுங்க. இப்போ 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதை நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகட்டும். நல்லா வதக்கி விடுங்க. சரிங்களா? நல்லா வதக்கி விட்டு இருக்கும். புதினா, மல்லியை போட்டு கொஞ்சம் போல் புதினா, மல்லி தலையை இதில் போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ போட்டு இதையும் நல்லா பரட்டி விடுங்க. நல்லா வதக்கினது இருக்கும். நம்ம தக்காளி போட்டுக்கிறோம். 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா போட்டு நல்லா பரட்டி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, 2 தக்காளியை நல்லா பழமாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் போட்டுக்கிறோம். நல்லா பரட்டி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறோம். நான் கொஞ்சம் போல் சால்ட்டு நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். இதை பார்த்துட்டு உங்கள் அளவுக்கு தகுந்தபடி கல் உப்பு போட்டுங்க. சரிங்களா? நல்லா தக்காளி மசிஞ்சு வரட்டும். சரிங்களா? நல்லா உப்புலாம் நல்லா கரட்டி விடுங்க. இப்போ என்ன செய்கிறோம்னா, இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். சரிங்களா? 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுங்க. நான் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு தான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி போட்டுங்க. இப்போ மல்லித்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூனு ஃபுல்லாக போட்டுங்க. சரிங்களா? அதை அப்படியே நல்லா கலக்கி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டு இருக்கும். கொஞ்சம் போல் கரம் மசாலா போட்டுக்கிறோம். சரிங்களா? கரம் மசாலா 1 டீஸ்பூன். சரிங்களா? அதையும் நல்லா கலக்கி நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா வேகட்டும். சரிங்களா? கொஞ்சம் வந்து வரட்டும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த மசாலாவோட இந்த காலை எடுத்து உள்ளே போடுறோம். சரிங்களா? முழு காலை தான் போடுறோம். மாதிரி சைடில் வெட்டிக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், கரெக்டாக ஒரு 3/4 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கிறேன். 3/4 லிட்ரு ஒரு 800 இருக்கும் தண்ணி. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா இந்த காலை முழுகிற மாதிரி எடுத்து விடுங்க. சரிங்களா? இப்போ என்ன செய்கிறோம், விசில் போடுறோம்.
இப்போ மூடியை போட்டு 10 விசில் விடணும். சரிங்களா? 10 விசில் விட்டு அப்புறம் தான் நம்ம தேங்காய் பாலெல்லாம் சேர்க்க போகிறோம். இது 10 விசில் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். 10 விசில் வரட்டும். இப்போது தேங்காய் பூ எடுத்துக்கிட்டேன். அதில் 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஒரு 7-8 முந்திரி எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கும். இப்போ நான் 10 விசில் விட்டு எடுத்துட்டேன். ஆஃப் பண்ணிட்டேன். மூடியை ஓப்பன் பண்ணிக்கும். நல்லா ஏரெல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணோம். பார்த்தீங்களா? நல்லா வந்திருக்கு. என்ன பண்ணுறோம், இப்போ அடுப்பை பற்ற வச்சு தேங்காய் ஊற்றிக்கிறோம். சரிங்களா? அருமையாக வந்திருக்கு. இப்போது தேங்காய் ஊற்றிக்குமா? சரிங்க. இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டோம். என்ன செய்கிறேன், தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஊற்றிக்கிறேன். சரிங்களா? நல்லா அந்த ஜாரையும் கழுவி இதில் ஊற்றிங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒரு டீஸ்பூனு பெப்பர் தூள், 1 டீஸ்பூனு ஜீரகத்தூள் போட்டுக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் கூட ஜீரகத்தூள் போட்டுங்க. ஜீரகத்தூள் பெப்பர் தூளையும் நல்லா கூட கலக்கி விடுங்க. உப்பு செக் பண்ணிங்க. சரிங்களா? இதை நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுதான் முக்கியமானது, எவ்வளோ போல் நெய் எடுத்து அந்த சூப்போட நல்லா கலரி விட்டுங்க. சரிங்களா? நம்ம மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் நெய் போட்டுக்கணும். சரிங்களா? இது நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி நீங்கள் பாயை செஞ்சது மாதிரி இருக்கும். 1 டீஸ்பூனால் நெய் போட்டுங்க. பாயானாலே இடியாப்பம் தான். தோசை, இடியாப்பம், இட்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? பாயா பக்கம் வந்துருச்சு. போதும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். எப்படி கால் எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி அப்படியே எலும்பை விட்டு பிரிஞ்சு நிற்கணும். சரிங்களா? அப்போ தான் இந்த பாயாவோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்க. பாருங்கள், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் எடுத்த மெத்தடே நீங்களும் எடுத்துங்க. செம்மையாக இருக்கும். சரிங்களா? இதே மெத்தடில், நான் எடுத்த மெத்தடில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாயா பரோட்டாவுக்கு, இடியாப்பத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்த மெத்தடே செஞ்சு பாருங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.